அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். வருவாய் மகனே என்று வரவேற்ற கோசலை தாய் தன்னுடைய உள்ள துயரையும் வார்த்தைகளால் வெளிப்படுத்துதல். பாடல் எண் 902. வருவாயே எம் மகனே, வாய்த்ததிந்த நாடுனக்கே, பெருவாயே நீ அதையே, பெருமை தரும் மேடுனக்கே, உருகடன் செய் தந்தைக்கே, உயிர் நோகும் கேடனக்கே, மறுக்காமல் பணி செய்வாய் மன்ன என்றே வாடினடே. இதுவே 902வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். வருவாயே எம் மகனே, வாய்த்ததிந்த நாடுனக்கே என்ற முதல் வரிக்கான விளக்கம், இளவரசு பட்டம் ஏற்கவிருப்பதால் மகிழ்ச்சி கொண்ட பெரும் இன்பம் தாங்கிய உள்ளத்துடன் தன்னை காண்பதற்காக பரதன் வருகிறான் என்று எண்ணிக்கொண்ட அந்த கோசலையானவள் அவனை வருவாயே மகனே என்று வரவேற்றாள். இந்த நாடு உனக்கு வாய்த்துள்ளது, நீ ஆட்சி புரிவதற்காக இந்த அரசு உனக்கு வாய்த்துள்ளது, பெருவாயே நீ அதையே, பெருமை தரும் மேடு உனக்கே, அவ்வாறு உனக்கு வாய்த்துள்ள இந்த நாட்டை நீ பெற்றுக்கொள்வாய். நீ இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பை பெற்றுக்கொள்வதன் மூலமாக பெருமை என்கிற சிறப்பு அனைத்தையும் தரக்கூடிய மேடு என்கிற உயர்வுகள் யாவும் உனக்கு உரிமையாகி போகும், உனக்கு சொந்தமாகி போகும். உரு கடன் செய் தந்தைக்கே, உயிர் நோகும் கேடனக்கே. அவ்வாறு நாட்டை ஆளக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மரணமடைந்து போன உன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி கடனை நீ சிறப்பான முறையில் செய்துவிடு. உயிர் நோகும் கேடனக்கே. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய உள்ளம் மிகவும் நொந்து போய், உயிரே வேதனை அடைந்து போய், பெருங்கேடு எனக்கு ஏற்பட்டுள்ளது, பெருங்கேடு என்னும் துன்பம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. என்னுடைய மகன் பணத்துக்கு சென்று விட்டான், கணவரும் மரணம் அடைந்து விட்டார். ஆகையினால் நான் பெரும் துன்பமுற்றுள்ளேன். மறுக்காமல் பணி செய்வாய் மன்ன என்றே வாடினடே. ஆகவே நீ உனக்கு கிடைத்துள்ள மன்னன் என்கிற அந்த பொறுப்பை, அந்த நாடாளும் பணியை சிறப்புடன் செய்வாய் என்று அவள் கூறியவாறே உள்ளம் வாடி போனாள். மகனே என்று வரவேற்றவள் மன்னனே என்று கூறி முடித்தாள். மன்னனே என்று கூறியதன் மூலமாக மகன் என்கிற அந்த உரிமையிலிருந்து அவள் சற்று விலகி நின்றாள். அந்த உறவிலிருந்தும் அவள் சற்றே விலகி நின்றதால் பரதனுடைய உள்ளம் பெரிதும் வருந்தியது. அது அவனுடைய உள்ளத்தில் பெரும் துயரத்தையும் ஏற்படுத்தியது. இதுவே 902வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 903வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.